ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் த ரியல் ஃபேஸ் ஆஃப் இந்தியா. ஸோ பெண்களுடைய உரிமைகள் மற்றும் குடும்ப வன்முறைகளை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சின்ன விஷயம்தான், எல்லாருடைய குடும்பங்களிலும் நடக்கக்கூடியது தான் திருமணம். திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான கேள்வி. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் எந்த நாடுகளில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெண்களுக்கான உரிமை, பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது திருமணத்திற்கு பிறகு. ஏன்னா ஒரு சில பெண்களால் மட்டும்தான் திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வேலைவாய்ப்பு இல்லை அவர்கள் சார்ந்த பகுதியில் அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழக்கூடிய சூழ்நிலை. மற்ற பெண்கள் அனைவருக்குமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பரிணாமம் செய்யணும், அதாவது கடந்து போகணும். ஸோ புதிதாக ஒரு குடும்பத்திற்குள்ளார அங்கே போகும்போது அவர்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், இடையூறுகள் ஏராளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நிறைய நம்ம திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி வாயில்களாலுமே நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செய்திகளிலும் தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்புச் செய்தியாகவே இருக்கும் பெண்களுடைய துன்புறுத்தல்கள் அண்ட் சீண்டல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல புதிதாக ஒரு நபரை யாருமே அவ்வளோ சீக்கிரம் அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் பெற்று வளர்க்கக்கூடிய ஒரு பையனை எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது இப்போ ஒரு உறவுகள் மூலியமாகவோ அல்லது நிறைய இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மேட்ரிமோனி அண்ட் டேட்டிங் சைட்ஸ், இது மூலியமாக நீங்கள் பார்த்து இல்லை லவ் பண்ணி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்கிறீங்க. அந்த திருமணம் செய்து வரக்கூடிய பெண்ணை அவ்வளவு சந்தோஷமாக உங்களுடைய இல்லங்களில் நீங்கள் வைக்கிறீங்களா, இல்லை அவர்களுக்கான மரியாதையை கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது நம்ம சமூகத்தில் கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெண் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப அறிவாக இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை விடாத ஒரு கூட்டம் அவர்கள் பெயரிலேயே போலி முகவரி, போலி கணக்குகள் தொடங்கி மற்ற நபர்களை ஏமாற்றக்கூடியதும் இருக்குது. இல்லை இவர்களோடது புகைப்படத்தை போட்டு இவர்களுக்கும் எனக்கும் திருமணமாகி கிட ஒரு 4 ஆண்டுகள் ஆகிறது, 5 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய நபர்களும் சமூகத்தில் ஏராளம். இதனால் பெண்கள் சந்திக்கக்கூடிய இடைஞ்சல்கள், இன்னல்கள் ஏராளம். அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி.